ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு பகா எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. ஓகேங்களா? முதல் 20 இயல் எண்கள்லேருந்து ஒரு முழு எண்ணை வந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த எண் வந்து பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிகழ்தகவு அப்படின்னாவே அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை ப்ளஸ் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இயல் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த எண் வந்து பகா எண்ணாக இருக்கு. பகா எண் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்னாலையும் தன்னாலே வகுப்படுறதா வந்து பகா எண். அதே மாதிரி 2 வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும். அதே மாதிரி 3 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், அது வரதான் 5. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 டிவைட் ஆகும், 2ஆலையும் 3ஆலையும். 7 டிவைட் ஆகாது. 8 டிவைட் ஆகும், 2ஆல் 4ஆலாம். 9 டிவைட் ஆகும், 10 டிவைட் ஆகும், 11. அதுக்கடுத்து 12 வந்து டிவைட் ஆகும், 13. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 டிவைட் ஆகும், 16 டிவைட் ஆகும், 17. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19. இப்போ வந்து சாதகமான விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? அந்த 20 நம்பர்ஸில் 8 நம்பர் தான் நமக்கு வந்து பகா எண். அப்போ 8. மொத்த விளைவுகள் என்ன அப்படின்னா 20 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 20. இப்போ அடிச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து 4ஆல் அடிக்கலாம். 2 4 8, I 2 10. அப்போ இதனுடைய நிகழ்தகவு பகா எண் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்தகவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.